எதிரெதிரே நீயும் நானும் எதுவரை இந்த ஊடல் போகும் விழி வழியே என்னுள் காதல் சொல்வதே நடா விடை தெரியா பேதை நெஞ்சை கொள்வதே நடா பூவே பூச்சூடவா பூவே பூச்சூடவா பூவே பூச்சூடவா பூவே கோதாவரி கோதாவரி என்ன தர கோதாவரி 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 எந்திரிக்கமா கோதாவரி 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 அம்மா எழுந்துருமா அம்மா கோதாவரி என்னமாச்சு? சித்தி எப்படி இருக்காங்க? சீரியஸா இருக்கான்னு சொல்லிருக்காங்கடா. அட பாவி, என் குடும்பத்தை சின்ன பின்னமாக்கிட்டியடா. நாங்க என்னடா பாவம் பண்ணோம்? நாங்க பாட்டுக்கு நிம்மதியா வாழ்ந்துகிட்டு இருந்தவே தேவையில்லாத வேலையெல்லாம் செஞ்சு ஏண்டா எங்க வாழ்க்கையை இப்படி பாழாக்கிட்ட? பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி கௌரவமா தலை நிமிர்ந்து நிக்கலாம்னு நினைச்சிருந்தனே, இப்படி பண்ணி எல்லாரும் முன்னாலே என்ன தலை குனிய வச்சிட்டியேடா. இப்ப மானம் போச்சே. என் பொண்டாட்டி இருக்காளா போயிட்டாளா கூட எனக்கு தெரியலையேடா. எல்லாத்துக்கும் காரணம் நீதான். எல்லாத்துக்கும் காரணம் நீதானே. நான் சும்மா அடிச்சு கொன்னுறேன்டா. நல்ல மாதிரி நடிக்கல். விடுங்க அங்கிள். போடா அங்கிள். போ. சொன்னா கேளுங்க அங்கிள். விடுங்க. விடுங்க அங்கிள். உங்க கோவம் நியாயமானதான்.
அதுக்காக என் தம்பியை போட்டு அடிப்பீங்களா? அடிக்காம என்னடா பண்ற? அங்கிள் விடுங்க அங்கிள். அங்கிள் அங்கிள் விடுங்க. அங்கிள் விடுங்க அங்கிள். எல்லாரும் சேர்ந்து என் பொண்டாட்டிய கொண்டுட்டீங்களா? ஏய், விட்றா. டேய் இருடா. அங்கிள் நீதான் நல்லது செய்ய வந்தவனா? இதுதானே எனக்கு செஞ்ச நல்லதாடா? அவ்வளவு நல்லவனா நீ? ச்சீ. என் பிள்ளைங்களுக்கு என்னை விட நல்லது செய்யறதுக்கு நீ யாரா? பொண்ணு பிடிக்கல அது இது ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி கல்யாணத்தை நிறுத்திட்டு போயிருக்கலாமே. இவ்வளவு அசிங்கம் எனக்கு வந்திருக்காது. அங்கிள் உங்க குடும்பமானம் போயிடக்கூடாதுன்னு தான் நான் அப்படி எல்லாம் செஞ்சேன். போயிடுச்சு, எல்லாம் போயிடுச்சு. குடும்பமான சுத்தமா போயிடுச்சா? ஐயோ. நீங்க எல்லாரும் சேர்ந்து நல்லது செய்யறேன்னு நினைச்சு தப்பு தப்பா ஏதோ செஞ்சு அதுல நான் தான் அதிகமா பாதிக்கப்பட்டேன். என் பொண்டாட்டிக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா உங்களால திருப்பி கொடுக்க முடியுமா? பாவாம என்ன கட்டின நாள்ல இருந்து இந்த குடும்பத்தை பாத்துக்கிறதுக்காக ஓடி ஓடி ஆயுசுல பாதிய கழிச்சிட்டான். இது வரைக்கும் அவளுக்கு நான் எதுவுமே செய்யல. பிள்ளைகளெல்லாம் கட்டி கொடுத்துட்டு கடைசி காலத்திலேயாவது என் பொண்டாட்டி மகாராணி மாதிரி வச்சு பாத்துக்கலாம்னு நினைச்சனே. இப்ப எல்லாமே இல்லாம போயிடும் போல இருக்கு. ஆண்டவனே, என் பொண்டாட்டி உயிரோளவாது வருவாளா? அவளுக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா நான் என்ன செய்வேன் எனக்கே தெரியலையே. ஐயோ ஐயோ. கோதாவரி. நர்ஸ் டாக்டர் அந்த இன்ஜெக்ஷன் எடுங்க. ஓகே டாக்டர். டாக்டர் மேடம் யாருன்னா பேஷண்ட்டுக்கு வேண்டப்பட்டவங்க ஒரு ஆளை வந்து பார்க்க சொன்னாங்க. சார் நான் போய் பார்த்துட்டு வரட்டுமா? வேண்டாம், யாரும் போய் பார்க்க வேண்டாம். நானே போய் பார்த்துக்கிறேன். இதுக்கு முன்னாடி எப்போ அட்டாக் வந்தது? அட்டாக்கா? அப்படி எதுவும் வரலையே டாக்டர். இல்ல அட்டாக் வந்திருக்கு. மெடிசன்லாம் மெயின்டைன் பண்ணிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு அப்படி எதுவும் இல்லையே டாக்டர். சரி கொஞ்சம் வெளியில வெயிட் பண்ணுங்க, நான் கூப்பிடுறேன். எப்படி இருக்கா டாக்டர்? கிரிட்டிக்கல் கண்டிஷன் தான். கொஞ்சம் வெளியில இருங்க, ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணணும். ஏய், நடு வீட்ல உட்கார்ந்து ஏன் அழுதுட்டு இருக்க?
நான் என்ன செத்தா போயிட்டேன்? எவ்வளவு ஒருத்திக்காக இங்க உட்கார்ந்து எதுக்குடி அழுற? அம்மா என்னம்மா பேசுற நீ? பாவம் அவங்க சாக கிடக்குறாங்க. கொஞ்சம் கூட ஈவ இருக்கலமா பேசுற? உன் அண்ணனுக்கு மட்டும் இல்ல, உனக்கும் சேர்த்து சூனியம் வச்சுட்டாங்கன்னு நினைக்கிறேன். சிஸ்டர் இப்படி அநியாயமா பேசாத. என்னன்னு நீயும் புரியாம பேசிட்டு இருக்க? கொஞ்சம் விட்டு பிடிப்போம் இரு. நான் யார் சிஸ்டர் உங்களை தப்பா பேசுறதுக்கு? சக்தி உன்னை அடிச்சது 100% தப்பு தான். அவ மேல நீ கோவப்படுறதுல நியாயம் இருக்கு. ஆனா ஒருத்தங்க சாக கிடக்கும் போது அவங்க மேல கோவப்படுறதுக்கோ இல்ல அவங்க விளங்காம போகணும்னு நினைக்கிறதுக்கோ நீ ஒண்ணு மோசமானவளோ இல்ல அரக்கே கிடையாது சிஸ்டர். தாரணி வயித்துல இருந்த குழந்தை கலைஞ்சு போன கோவத்துல நீ அந்த கோதாவரியை அடிச்சிட்ட. அதனால இந்த 2 குடும்பத்துக்கும் ஜென்ம பகையாயி போச்சு. ஆனா இந்த மாதிரி சூழ்நிலையில எல்லாத்தையுமே மறந்துடணும்ல சிஸ்டர். நியாயமா பார்த்தா நீ தான் அவங்கள ஹாஸ்பிட்டல்ல போய் பார்க்கணும். சரி நீ போக மாட்ட, அட்லீஸ்ட் தாரணியா தான் அனுப்பலாம்ல. நீ வலுக்கட்டாயமா தாரணி இங்க கூட்டிட்டு வந்தது ரொம்ப பெரிய தப்பு சிஸ்டர். தாரணி நீ போமா, நீ போய் அவங்கள பார்த்து ஆறுதல் சொல்லிட்டு வா போ. அதான் மாமா நான் சொல்றேன்ல, நீ போமா. ஓ உங்க அம்மா கோவப்படுவாங்கன்னு நினைக்கிறியா? கண்டிப்பா கோவப்பட மாட்டாங்க. கோபம் இருக்கிற இடத்துலதான் குணம் இருக்குன்னு சொல்லுவாங்கம்மா. உங்க அம்மாவோட இறக்க குணம் உனக்கு தெரியாது, ஆனா எனக்கு நல்லா தெரியும். தேவைன்னா உங்க அம்மா மத்தவங்களுக்காக உசுரியா கொடுப்பாங்க தெரியுமா? நீ போயிட்டு வா போ. போமா சிஸ்டர். என்ன யோசிக்கிற? போயிட்டு வான்னு சொல்லு சிஸ்டர், சொல்லு. சரிம்மா, நீ போகணும்னு நினைச்சா போயிட்டு வா. நீ போயிட்டு வாமா. அம்மா நான் போயிட்டு வந்துடுறேம்மா. தாரணி நீ எதுக்கும் கார்த்திக்கு போன் பண்ணி ஒரு வார்த்தை கேட்டுக்கிட்டு போமா. நீ போறதுக்குள்ள அவங்க எடுத்துக்கிட்டு போயிட போறாங்க. அது தப்பு 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 தப்பு. டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட போறாங்கன்னு சொல்ல வந்தேன். நீ போன் பண்ணி பாருமா, போன் பண்ணு. சொல்லு தாரணி. என்னங்க இப்ப எப்படி இருக்காங்க அத்தை? சரி நீங்க போன் வைங்க, நான் உடனே கிளம்பி வரேன். பார்த்து ஜாக்கிரதையா மாமா. என்னம்மா என்னாச்சு? இப்ப எப்படி இருக்காங்களா? ஒண்ணு பிரச்சனை இல்லல்ல? கிரிட்டிக்கல் கண்டிஷன்ல தான் மாமா இருக்காங்களா. டாக்டர் எது வேணும்னாலும் நடக்கலாம்னு சொல்லிருக்காங்களா. கடவுளே, ஒரு குடும்பத்துக்கு எவ்வளவு கஷ்டத்தை தான் நீ கொடுப்ப. பாவம், பொண்ணு கல்யாணம் நின்னு போன அதிர்ச்சியை அவங்க இதயம் தாங்கல. சரிம்மா, நீ உடனே கிளம்பி போய் அவங்களுக்கு ஆறுதல் சொல்லிட்டு வாமா. நீ போமா, போயிட்டு வந்துடுறேம்மா. சரி போயிட்டு வாமா. பாத்துமா, ஜாக்கிரதை. என்னென்ன திடீர்னு பிளேட்டை மாத்தி போட்டுட்ட? ஐயோ சிஸ்டர், நான் அப்படி பேசுனதுக்கு 2 காரணம் இருக்கு. ஒண்ணு, கோதாவரி இருக்காளா போயிட்டாளான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் போன் பண்ண சொன்னேன். 2, எல்லாத்தையும் விட ரொம்ப முக்கியமானது, உன்னுடைய ஒரிஜினல் கேரக்டர் என்னங்கிறது கூட பிறந்த எனக்கு நல்லா தெரியும். ஆனா அது உன் பையனுங்களுக்கோ பொண்ணுக்கோ தெரியவே கூடாது இல்லையா? உன்னோட ரிவெஞ்ச், கோவம், டென்ஷன் இது எல்லாத்தையும் டைரக்டா அவங்க மேல நீ காமிச்சன்னா பாவம் அவங்க தாங்க மாட்டாங்க. உன்னை வில்லியாக்கி உன்னையே விரோதி ஆக்கிடுவாங்க. அப்புறம் இந்த ஜென்மம் முழுக்க உன் பையனோ இல்ல உன் பொண்ணோ உன் பேச்ச கேட்கவே மாட்டாங்க, உன்னை மதிக்கவும் மாட்டாங்க. இப்ப பாத்தியா, எங்க அம்மா ரொம்ப தங்கமானவனும் உன் பொண்ணு நினைச்சுக்கிட்டு போறா. நாம எதிரிய ஆற போட்டு தான் அடிக்கணும். பதிலுக்கு பதில் உடனுக்கு உடனே நம்ம ஏதாவது செஞ்சா உன்னோட இமேஜ் டேமேஜ் ஆயிடும். அவங்கெல்லாம் ரொம்ப நல்லவங்களாயிடுவாங்க. அம்மா என்ன இவ்வளவு மோசமானவங்களா இருக்காங்கன்னு உன் பசங்களே உன்னை மதிக்க மாட்டாங்க. இப்ப கோதாவரி இருக்கால இல்ல செத்துட்டாலும் நமக்கு தெரியாது. சப்போஸ் கோதாவரி செத்து போயிருந்தானா ஏற்கனவே மீனாட்சி மேல பைத்தியமா இருந்த சுந்தருக்கு பாசம் இன்னும் ரொம்ப அதிகமாயிடும். அவங்க குடும்பத்து மேல பரிதாபம் அப்படியே பொங்கி வழியும். அதுக்கப்புறம் நீ என்ன தகுதி தத்தம் போட்டாலும் சரி,
அவன் மீனாட்சியை கல்யாணம் பண்ணியே தீருவான். ம். அது மட்டும் இல்ல சிஸ்டர், சுந்தருக்கு சிவா ஃபுல்லா சப்போர்ட் பண்றான். சுந்தருக்கும் மீனாட்சிக்கு கல்யாணம் நடக்காம இருக்கணும்னா சிவாவும் சுந்தரும் உன் பேச்சை கேட்டு நடக்கிற மாதிரி நீ வச்சுக்கணும். சிவா உன் பேச்சை தவிர வேற யார் பேச்சும் கேட்க போறது இல்ல. இருந்தாலும் பிரச்சனை சீரியஸா இருக்கிறதுனால அவனையும் நீ பேசி கரெக்ட் பண்ணி வச்சுக்கணும். என்ன நான் சொல்றது கரெக்டா? ஏங்க கோதாவரிக்கு இப்ப எப்படி இருக்கு? டேய் ப்ரோ நான் அவர்கிட்ட பேசிட்டு வரேன் ப்ரோ. டேய் அவர் நம்ம மேல இருக்கிற கோவத்தை இப்பதானே உன்கிட்ட காட்டினாரு. மறுபடியும் அவர்கிட்ட போய் பேசி டென்ஷன் ஆக்க போறியா? அவர் கோவம் நியாயமானது தான் ப்ரோ. அவர் அடிச்சா கூட அடிச்சுட்டு போட்டோம். அவர்கிட்ட பேசுறேன் ப்ரோ. நீ ஒன்னும் ஆறுதல் சொல்ல வேணாம். மீனாட்சியோட அம்மா கிரிட்டிக்கல் பொசிஷன் தாண்டட்டும். எதுவா இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம். நீ கொஞ்சம் அமைதியா இரு. தர்ணி, அப்பா கூப்பிடாது. இனிமே என்ன அப்படி கூப்பிடாது. தயவு செஞ்சு எல்லாம் முதல்ல வெளியே போங்க. அப்பா அப்பா ஏய், என்ன அப்படி கூப்பிடாத. என்ன அப்படி கூப்பிட உரிமை அங்க யாருக்குமே இல்ல. போங்க வெளியே எல்லாரும். நான் உங்க மேல எல்லாம் வச்சிருந்த நம்பிக்கையை கொண்டுட்டீங்களே. அப்பா ப்ளீஸ் பா. உங்க அம்மா இல்ல, என் பொண்டாட்டிய வேற கொல்ல பார்த்தீங்களே. நாங்க என்ன பாவம் பண்ணோம்? நானும் பொம்பளை பிள்ளையா பிறந்தாலும் உங்க மேல மண்ணு படாம தங்க மாதிரி கண்ணில் வச்சு தானே வளர்த்தோம். நீங்க கஷ்டப்படக்கூடாது. எங்க சக்திக்கு மீறி நீங்க கேக்குறதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் வாங்கி கொடுத்து வளர்த்தமே. இதெல்லாம் எதுக்காக செஞ்சோம்? நீங்க எல்லாரும் சேர்ந்து எனக்கு அவளுக்கு தலையில கிரீடத்தை வச்சு சிம்மாசனத்துல உட்கார வைப்பீங்க நான் செஞ்சோம் இல்லையே. பெத்த பாவத்துக்கு எங்க கடமையை தானே நாங்க செஞ்சோம். ஆனா அக்கா தங்கச்சி எல்லாரும் சேர்ந்து பெத்த தாயின் தகப்பனையும் உயிரோடு எரிச்சிட்டீங்களே. இப்ப என் பொண்டாட்டி இருக்காளா இல்லையான்னு கூட எனக்கு தெரியல. அவளுக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா கண்டிப்பா நான் உயிரோடவே இருக்க மாட்டேன். என் பொண்டாட்டி நான் காப்பாத்திக்கிறேன். நீங்க யாரும் என் கண்ணுல கூட படக்கூடாது. போயிடுங்க, எங்கேயாவது கண் காணாத இடத்துக்கு போயிடுங்க. போயிடுங்க. தயவு செஞ்சு பசங்க மேல கோவப்படாதீங்க. பாவம் ஏதோ தெரியாம பண்ணிட்டாங்க. பாவம் என்ன நீ பாவம்? நான் தான் இவங்களை பெத்து பாவம் பண்ணிட்டேன். ஏதோ தெரியாம செஞ்சுட்டாங்கன்னு சொல்றீங்களே, எல்லாம் தெரிஞ்சுதான் செஞ்சிருக்காங்க. இவங்க வயசு என்ன, இவங்க செஞ்சிருக்க வேலை என்ன? நம்மள மோசம் பண்ணிட்டாங்க, நீ மோசம் பண்ணிட்டாங்க. இவளுக்கு எதுவும் தெரியாதுன்னு நினைச்சேன். பாவம் வெள்ளந்தி, நாளைக்கு பொழைச்சுக்குவாளோ பொழைச்சுக்க மாட்டாளோ சூதுவாது தெரியாதவன் நினைச்சேன். ஆனா இவ என்ன மாதிரி வேலை எல்லாம் செஞ்சிருக்கா பாத்தீங்கல்ல. முன்னேறி சரியா இருந்தா பின்னேறி சரியா போகும்னு சொல்லுவாங்க. மூத்த பொண்ணு இவளே சரியில்லையே, மத்தவங்களை இவ்வளவு மாதிரி தானே சீர்கட்டு போவாங்க. இவ காட்டுல வழியில் தானே இவங்களும் போயிருக்காங்க. ரெண்டாவது ஏதோ நல்லா படிக்குது,
தைரியமான பொண்ணு, கௌரவமான பொண்ணு, நேர்மையான பொண்ணு, குடும்பத்து மேல அக்கறையான பொண்ணுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். மா, நீ ரொம்ப அக்கறையா நடந்துகிட்டப்பா, அக்கறையா நடந்துகிட்ட. நம்ம குடும்ப கௌரவத்தையே காப்பாத்திட்டம்மா, காப்பாத்திட்ட. இதோ இவ இருக்காளே, படிக்கிற வயசுல எப்படிலாம் அப்பா அம்மாவும் மோசம் பண்ணலான்னு கத்து வச்சிருக்கா. இவ என்னமா நாடகம் ஆடி இருக்கா. பெத்த தாய் தகப்பனை கொல்றதுக்கு எல்லாரும் சேர்த்து வேலை செஞ்சிருக்கீங்களே. இல்லப்பா. உங்களுக்கு எல்லாம் பால் ஊத்தி வளர்த்தனே, எல்லாம் விஷங்க. நீங்க செஞ்ச துரோகத்துக்கு என் உயிரை அங்கேயே போயிருக்கணும். இந்த மாதிரி பிள்ளைங்க எனக்கு வேண்டவே வேண்டாம். தயவு செஞ்சு போயிடுங்க, என் கண்ணு முன்னாடி போயிடுங்க.